கட்சியை காப்பாற்றணும். இது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த மக்களுடைய விருப்பத்தோடு தான் ஈந்து இந்த கட்சி இயங்கணும். அப்போ தான் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், கட்சி நிலைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்கு எதிரான முடிவு தான் வந்துட்டு மக்களவை தேர்தலில் அவர் அன்புமணி எடுத்துட்டாரு, இவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த முறை இப்படி ஒன்று ஏற்பட்டுறக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையா அமித்ஷா, அவரோட வந்துட்டு இவரும் போயிட்டு கை தூக்கிட்டாருன்னா நாங்கள் இந்த கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னு கை தூக்கிட்டாருன்னா வம்பா போயிடும். அதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தையே பறிச்சிடுறாரு. தலைவர்னா நீ செயல் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பறிச்சிடுறாரு. ஸோ இதுதான் இந்த அடிப்படை. இந்த காரணங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது நிறைய இருக்குது. அப்புறம் அவ்வப்போது நான் சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றாரு. கூட்டணியை பற்றி கேட்கும்போது சொன்னார், அதை நாங்கள் கட்சியை கூட்டி நாங்கள் செயல்படுத்துவோம், முடிவெடுப்போம்னாரு. அப்போ தான் அவர் சொன்னார், நிர்வாகிகளெல்லாம் அழைச்சிருக்கிறேன், எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நிர்வாக குழு கூடி ஒருவேளை இவங்க வேறு மாதிரி ஏதாவது அறிவித்தாங்க அப்படின்னோம்னா நாளைக்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு தனித்த அரசியல் கட்சி, அரசியல் சக்தி, நாங்கள் யாரோட கூட்டணி வச்சுக்கணுன்றது நாங்கள் தீர்மானிப்போம் தடிச்சு. என்டிஏ கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்திய அளவில் நாங்கள் ஆதரிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியாக தான் முடிவெடுப்போம். அது திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் ராமதாஸ் ஐயாவோட நிலைப்பாடு.